ஹாய் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன். என்ன அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி. ஸோ நம்ம எல்லோரும் ஜாப் செக்யூரிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோமா? ஒரு உண்மையான விஷயம் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் வீக் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தேன். என்னோட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கொலீக் அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஹி வாஸ் நோ மோர் ஒர்க்கிங் வித் த கம்பெனி. அவரும் நம்மள மாதிரி தான் நினச்சிருப்பாரு, நம்ம பாட்டு வேலை செய்கிறோம், நமக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கேஷுவலாக இருந்தார். பட் ஒரு வார்னிங் இல்லை, ஒரு பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இல்லை, ஒரு செகண்ட் சான்ஸ் இல்லை. தட்ஸ் ஆல். இட்ஸ் நோ மோர் த ஒர்க். ஸோ இது வந்து ஒரு லே ஆஃப் அந்த மாதிரி விஷயம் மட்டும் நான் பேச வரமுடில. இது எப்படின்னா ஒரு ஸ்கேரி பார்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு வீக் முன்னாடி தான் வந்து வாஸ் கேஷுவலி டாக்கிங் டு மீ, வாஸ் ஒர்க்கிங், வாஸ் சேயிங் தட் எனக்கு ப்ரொமோஷனுக்கான ஒரு பாத்து இருக்குது எல்லாமே பேசியிருந்த ஒரு மனுஷன் இஸ் நோ மோர் பார்ட் ஆஃப் த ஒர்க். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த கார்பரேட் வேர்ல்டு வந்து இப்போ ரொம்ப அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, அது நிறைய சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ஐம் கோயிங் டு டெல் அபவுட் வெரி ஹார்ஷ் ட்ரூத் அபவுட் த ஜாப் செக்யூரிட்டி. என்ன மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு, நம்ம இதெல்லாம் பற்றி பார்க்கணும். இது வந்து நான் வந்து ஃப்ரெஷரோ ஒரு எம்ப்ளாயி ஒர்க்கிங்கோ அப்படிங்க மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு மேனேஜர், ஃப்ரெஷர், ஐடி ப்ரொஃபஷனல் யாருக்கு வேணால் அது நடக்கலாம். ஸோ அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக பேச போகிறேன். லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நிறைய விஷயம் நான் வந்து போட்டுட்ருக்கேன், இந்த கார்பரேட் ரிலேட்டடாக, ஒரு எஜுகேஷன் பேசிஸ்டாக, கெரியர் ரிலேட்டடாக. ஸோ ஏதோ விதத்தில் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் த கீ ரீசன். ஸோ நம்ம எல்லாரும் நினச்சிருக்க ஒரு பெரிய போய் என்ன தெரியுமா? ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் ஸோ ஐ வில் பி நாட் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு நினச்சிருக்கோம். தட் இஸ் கம்ப்ளீட் லை. பிகாஸ் என்னன்னா ஹார்ட் ஒர்க் டஸ் நாட் கேரண்டி யூர் ஜாப் செக்யூரிட்டி. இன்றைக்கி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஜாப் செக்யூரிட்டி நடக்கும் நம்ம சொல்லவே முடியாது. பிகாஸ் கம்பெனிஸ் லைக் கீப் எம்ப்ளாயிஸ் வந்து தே டோன்ட் லைக் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, தே ஆக்சுவலி வேல்யூ. உங்களுக்கான வேல்யூ இருந்தால் மட்டும் அந்த கம்பெனிஸ் வைப்பாங்க. ஸோ நான் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அதனால் என்ன தூக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்க முடியாது. உங்களுக்கான வேல்யூ அங்கே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு. இல்லைனா யூஆர் நோ மோர். ஈவன் இட்ஸ் மீ ஆல்சோ, எனக்குமே அதே சுச்சுவேஷன் தான். ஸோ அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயமா நம்ம ஹேவ் டு see that. பிகாஸ் தட்ஸ் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். இமேஜின் ரெண்டு எம்ப்ளாயிஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு எம்ப்ளாயி ஏ இ ஒர்க்ஸ் ஃபார் 10 hours டெய்லி. அதே இன்னொரு எம்ப்ளாயி இருக்கான், வெறும் 6 hours ஒர்க் பண்ணுறான். ஆனால் அந்த 6 hours லைக் அவன் என்ன பண்ணுறான்னா டெய்லி ஒரு ஆட்டோமேட் டாஸ்க் பண்ணுறான், நிறையா இன்னோவேஷன்ஸ் கொண்டு வரான், மணி சேவ் பண்ணுறான், பிஸ்னஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறான். ஸோ ஆப்வியஸ்லி யார் வச்சுக்குவா? எம்ப்ளாயி பி. ஸோ இதுதான் இங்கே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே. நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் சொன்னால் பார்த்தா அந்த ஹார்ட் ஒர்க் எவ்வளோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி விஷயம்லாம் உள்ளே கொண்டு வரும், டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணுறோம், புது விஷயத்தை நம்ம எப்படி கொண்டு வரோம், நம்மளால என்ன பெனிஃபிட் கிரியேட் ஆகுது. ஸோ தேட்ஸ் வாட். பிகாஸ் நோபடி கெட்ஸ் பெய்ட் பிகாஸ் யூ பீங் பிஸியாக இருக்கிறதுனால யாரும் பே பண்ண மாட்டாங்க. யூ கெட் பெய்ட் பிகாஸ் யூஆர் பி யூஸ்ஃபுல். உங்களது யூஸ்ஃபுல்னஸ் தான் மேட்டர். ஓகே, இப்போ ரியாலிட்டி செக் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி என்னன்னு பார்க்கலாமா? லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 2023 அப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான லே ஆஃப்ஸ் நடந்துட்டு. நான் நிறைய பேசினேன் அதை பற்றி, லே ஆஃப்ஸ்னு. பட் லே ஆஃப்ஸ் ரொம்ப சைலண்டாக சில இடத்துல நடக்குது, ஒரு இடத்துல ரொம்ப டிராஸ்டிக்காகவும் நடக்குது. பிகாஸ் என்ன அப்படின்னா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ்லி ஆப்டிமைசிங் காஸ்ட். அவங்களோட காஸ்ட் மானிட்டரிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிருக்காங்க. அண்ட் ப்ரொடக்டிவிட்டி பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மேஜர் டெக் ஃபார்ம்ஸ் நிறைய இருக்காங்க. ஃப்ரம் லைக் டேக் இட் அஸ் அமேசான், மெட்டா, கூகுள், யாருனாலும் எடுத்துங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் காஸ்ட் கட்டிங்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறாங்க, ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இம்பாக்ட் எங்கே ஆகணும்? எம்ப்ளாயிஸ் மேலே தான். ஃபஸ்ட்டு அவங்க கை வைக்கிறது எம்ப்ளாயிஸ் தான். பிகாஸ் ஒரு $1 billion கம்பெனி, $1 trillion கம்பெனிஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களோட என்ன பண்ணுவாங்க, அவங்க thousands ஆஃப் எம்ப்ளாயிஸுக்கு வெறும் 1% தான் அவங்களோட காஸ்ட்லேருந்து, ஆப்ரேட்டிங் காஸ்ட்லேருந்து எல்லாமே. பட் இட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தம். ஏன்னா அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் நம்ம எப்பவுமே யோசிக்கணும். இது வந்து நம்ம பயமுறுத்துக்காக சொல்லவே இல்லைனா எதுவுமே. நம்மளே நாளைக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். எஸ் வி ஆர் ரீப்ளேசபிள் தான், இல்லைன்னு சொல்லல. இப்போ இதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்னெல்லாம் பெட்டராக பண்ணலாம், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேக்கப் கால் மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ அதுதான் சொல்கிறேன். ஏன்னா ரியாலிட்டி செக்குங்கிறது வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால சொல்கிறேன், ஜாப் செக்யூரிட்டி வந்து நான் இந்த பெரிய டெக் கம்பெனியில் வந்துட்டேன், என் ஜாப் பெர்மனெண்ட் அப்போல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இது பெரிய த்ரெட்டு தான் நமக்குமே. இப்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா ஏஐ வேக்கப் கால். இது ஏன் ஏஐ அப்படின்னா, நம்ம சுற்றி அது ஏஐ மட்டும் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. எங்கே எடுத்தாலும் ஏஐ, எதை பேசினாலும் ஏஐ. ஸோ அது வந்து எப்படி நடந்துருக்குன்னா கார்பரேட் வேர்ல்டே வந்து பார்த்தீங்கன்னா என்டையர்லி ரீஷேப் ஆயிடுச்சு. ஏஐ மட்டும் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் கேட்கலாம், வில் ஏஐ டேக் மை ஜாப் அப்படின்னா ராங் கொஸ்டின். நம்ம அப்படி கேட்கக்கூடாது. வில் ஏஐ டசன்ட் டேக் யூ ஜாப். ஸோ இது வந்து எப்படி நம்ம பேசலாம் அப்படின்னா, கேன் சம்படி யூஸிங் ஏஐ டூ மை ஒர்க் ஃபாஸ்டர் தேன் மீ? அதுதான் மேட்டர். வெறும் ஏஐ வந்து என் வேலையை தூக்கிடுமா அப்படி இல்லை. என்னோட பெட்டராக யார் ஏஐ யூஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் சான்ஸ் அதிகம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். பிகாஸ் இப்போ ஆட்டோமேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து நான் 4 hours பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஒர்க் நான் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ ஜஸ்ட் 10 to 15 seconds முடிஞ்சது விஷயம். ஒரு பைத்தான் ஆட்டோமேஷனோ ஒரு நிறைய ஆட்டோமேஷன்ஸ் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் ஏஐ பாதி வேலையை பண்ணிட்டு போயிடுது. அதே மாதிரி ஒரு டெவலப்பர் கோடு எழுதிருந்தவங்கள பார்த்தீங்கன்னா இப்போ கோடுக்கான அவசியமே இல்லை, எல்லாமே ஏஐ பண்ணி கொடுத்துட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து காம்படிஷன் வந்து ஏஐ எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் ஏஐ, இட்ஸ் அ பர்சன் ஹூ இஸ் யூசிங் ஏஐ. என்னோட ஏஐ ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சா ஆப்வியஸ்லி அவங்ககிட்ட தான் எல்லாரும் போவாங்க. அண்ட் ஏஐ இஸ் நாட் ரீப்ளேசிங் எவ்ரி ஒன். இது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். பிகாஸ் ஏஐ இஸ் இன்க்ரீசிங் த கேப் பிட்வீன் த எம்ப்ளாயிஸ் அண்ட் ஹை பர்ஃபார்மிங் எம்ப்ளாயிஸ். தான் சொல்கிறேன், ஒரு எம்ப்ளாயி ஏக்கும் எம்ப்ளாயி பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஏஐ தான். அந்த லைன் தான் நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஸோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஏஐ பேஸ் பண்ணி. ஓகே, என்ன அப்படின்னா, ஸோ நான் நிறைய விஷயம் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன் என்னோட ஒர்க்கில். நிறைய ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், நிறைய டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போலாம் நான் வந்து ஒரு விஷயம் யோசிப்பேன், இவ்வளோ நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோமே, நாளைக்கு இந்த ஆட்டோமேஷன் என்ன வேலையோட தூக்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிப்பேன்.
ஸோ இது வந்து ஒரு பயம் தான், நான் இல்லைன்னு சொல்லுவேன், எனக்குள்ள ஒரு பயம். பட் த ஆப்போசிட் திங் தான் நிறையா நடந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, த மோர் ரிப்பீட்டிவ் ஒர்க் ஐ கெட் சால்வ் ரைட், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, த மோர் ஸ்ட்ராட்டஜிக் ஒர்க் ஐ காட். ஸோ இதை விட பெட்டரான ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் எனக்கு கிடைக்குது, அது எப்படி சால்வ் பண்ணலாம், அதை நம்ம எப்படி பெட்டர் பண்ணலாம், அப்படி தானே இருக்கிறத தவிர இதை நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன் அவ்வளோ இனிமேல் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயமே எனக்கு போகல, எனக்கு நடக்கல. ஸோ இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஐ நாட் டாக்கிங் அபவுட் அதர்ஸ், அவங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயம் நடக்குது பிகாஸ் மேனேஜ்மெண்ட் டசன்ட் வாண்ட் பீப்புள் ஹூ சிம்பிளி டூ டாஸ்க். தே திங்க், அதாவது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா, தே வாண்ட் பீப்புள் ஹூ சால்வ் ப்ராப்ளம்ஸ், who are eliminating issues. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ தட்ஸ் where the real job security comes from. ஸோ நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம், நிறைய இப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு நிறைய பெனிஃபிட் ஆகும். ஸோ இப்போ தான் ரியல் ஹார்ஷ் ட்ரூத்துக்கு வரேன். ஸோ என்ன ஹார்ஷ் ட்ரூத் அப்படின்னா, தேர் இஸ் நோ ஜாப் செக்யூரிட்டி, ஒன்லி ஸ்கில் செக்யூரிட்டி. ஆமாம், இட்ஸ் ஒன்லி ஸ்கில்ஸ். பிகாஸ் யுவர் கம்பெனி கேன் சேஞ்ச், யுவர் மேனேஜர் கேன் சேஞ்ச், எதுவுமே வந்து பர்மனெண்ட் கிடையாது, எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். அதே டைமில் உங்கள் ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், இண்டஸ்ட்ரி மாறலாம். ஸோ எல்லாமே இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டு இருக்கு, ஸ்கில்ஸ் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். அதனால சொல்கிறேன், ஜாப் செக்யூரிட்டிங்கிறது ஜாபை பேஸ் பண்ண கிடையாது, உங்கள் ஸ்கில்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணுறீங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்டேட்டடாக இருக்கணும், ஒரு வழியே இல்லை கார்பரேட்டில். நான் எனக்கு ஜாவா தெரியும், எனக்கு பைத்தான் தெரியும், நான் எப்படியோ உட்காந்துருன்னா பைத்தானோட தான் உட்காரணும். நாளைக்கு பைத்தானோட இன்னும் பெட்டராக எதாவது வந்துச்சுன்னா அப்போ அது தெரியலனா என்ன பிரச்சனை, அங்கே தான் இங்கே நம்மளுக்கு சுற்றி இருக்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து கிராப் பண்ணணும். ஸோ சேஃபஸ்ட் எம்ப்ளாய் இஸ் நாட் த மோஸ்ட் லாயல் எம்ப்ளாய். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால சேஃப்னு அர்த்தம் கிடையாது. நான் எப்படி மற்ற விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்படி டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் எவ்ரி ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க விஷயம் என்ன அப்படின்னா, சில சிம்பிளான ரூல்ஸ் இருக்குது, ஒரு ஃபியூ திங்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து லேர்ன் ஒன் நியூ ஸ்கில் எவ்ரி இயர். ஒரு இயருக்கு ஒரு நியூ ஸ்கில்னு வச்சுங்க, ஒரு டெக்னாலஜின்னு வச்சுங்க. அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏஐ இன்ஸ்டெட் ஆஃப் ஃபியரிங் இட். ஒரு ஏஐ வந்து நான் வந்து பயப்படாதீங்க, ஏஐனா என்ன அப்படி தெரிஞ்சுங்க, அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படி தெரிஞ்சுங்க. இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணனா ஏஐ ஸ்டார்ட் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஃபோன்லேருந்து எல்லாமே ஏஐ பேஸ் பண்ணி தான் இருக்குது. பில்ட் நெட்வொர்க் அவுட் சைடு ஒரு கம்பெனி. ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும் காண்டாக்ட்ஸ் வச்சுக்காதீங்க, வெளியவும் பாருங்கள். வெளியே வேறு கம்பெனிஸில் வேறு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது இருக்குன்னா தெரிஞ்சுங்க என்னென்ன டெக்னாலஜிஸ் பண்ணுறாங்க, என்னென்ன படிக்கிறாங்க. நிறைய கெரியர் ரிலேட்டடாக பேசுங்க. சும்மா சினிமா பாலிடிக்ஸ் பேசுறதோட சம்திங் கெரியர் ரிலேட்டடாக பேசினா உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் கீப் யுவர் ரெஸ்யூம் அப்டேட்டட். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெஸ்யூம் வந்து எப்பயோ யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா உங்களோட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ரெஸ்யூம்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காதிங்க. அப்போது ஆன் ஸ்பாட் அப்டேட்டடாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 to 3 months ஓல்டராக இருந்தால் இட்ஸ் ஃபைன். அதுக்கு மேலே இட் ஷுட் நாட் பி ஓல்டர் அவுடேட்டட். கிரியேட் அ செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். முடிஞ்சா, இட்ஸ் நாட் ஹைலி பாசிபிளாக இல்லையான்னு சொல்ல தெரியல, ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒரு பேக்கப் பிளான் மாதிரி வச்சுங்க. அண்ட் நெவர் ஸ்டாப் லேர்னிங். இதுதான் சொன்னேன் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அப்டேட் எவ்ரி இயர் ஒன் ஸ்கில்ஸ். அந்த மாதிரி நெவர் எவர் ஸ்டாப் லேர்னிங். ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருங்க. ஸோ இது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஐ கெஸ். ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ ஐ வாண்ட் டு லீவ் யூ வித் ஒன் சிம்பிள் கொஸ்டின். என்ன தெரியுமா? இஃப் யுவர் கம்பெனி அனௌன்ஸ் லேஆஃப்ஸ் டுமாரோ மார்னிங், வுட் another company be ready to hire you? பண்ணுவாங்களா? நாளைக்கே இன்னொரு கம்பெனி ஹையர் பண்ணுற அளவுக்கு ரெடியாக உங்கள் ஸ்கில்ஸ் அப்டேட்டடாக இருக்கா, ரெஸ்யூம் அப்டேட்டடாக இருக்கா? இதுக்கு ஆன்சர் எஸ்னா யூ ஆர் பில்டிங் யுவர் கெரியர் செக்யூரிட்டி. ஆமாம், உண்மையிலே. பட் இதுக்கே ஆன்சர் நோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, டுடே இஸ் த டே டு ஸ்டார்ட். நோ ஹார்ம் இன் தட். இமீடியட்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். லைஃப் நிறைய இருக்குது, கெரியர் நிறைய பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளியராக பண்ணிங்கன்னா, பிகாஸ் 2026 இஸ் கோயிங் பிஹைண்ட். நம்ம எதிர்பார்த்தோட ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஸோ பீப்புள் ஹூ சர்வைவ் won't be the smartest, அதையும் சொல்லிட்டேன். People who survive won't be the smartest, they won't be the most experienced also. So இதெல்லாம் தான் I wanted to talk with you. So இப்போ நான் பேசின விஷயம் எல்லாமே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமோ புரியலையான்னு ஐ நாட் கெட்டிங் டு த பாயிண்ட். பட் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஐ வாண்ட் டு ஷேர் தட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. ஸோ இஃப் யூ ஃபீல் எனிதிங் யூ வாண்டட் டு டாக் வித் மீ, ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு கனெக்ட் வித் மீ இன் டாப்மேட். ஐ எம் ரெடி டு டேக் அப் எனி கைண்ட் ஆஃப் செஷன்ஸ் வித் யூ. அண்ட் ஃபீல் ஃப்ரீ டு கிவ் யுவர் கமெண்ட்ஸ் and do subscribe to my channel. So that is a most welcome thing for me. Thank you. Let's meet in another video. Bye.